அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் ஜீவர்களும் கர்த்தர்களும் எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். தலைப்பு: ஜீவர்களும் கர்த்தர்களும். திருவருள் முன்னிலையில் தோன்றும் மாயத் தோற்றமே உலகெலாமாய ஜீவர்களும் கர்த்தர்களும். அதில் தோன்றும் இன்ப துன்ப செயல்களே வாழ்வு. இன்பத்தின் முடிவு துன்பமாய், துன்பத்தின் முடிவு இன்பமாய் நிலையாது மாறி மாறி பிறப்பாய் இறப்பாய் நினைவாய் மறதியாய் விழிப்பாய் உறக்கமாய் இரவாய் பகலாய் இக மாய இகமாய் பரமாய் சுழலும் சுழலே மாயை. இதில் தோன்றிய ஜீவ கர்த்தர்கள் அருளறிவு இன்மையால் துன்பம் தவிர்க்க இன்பத்தை நாடி இக பர வாழ்வாய் அதுவே சத்தியம் என உண்மை அறியாது உழல்கின்றார். இவர்களின் ஆட்சியே கருணையிலா ஆட்சி. தோன்றி மறையும் நிலையாமையால் அறிக. காணல் நீரே மாயைக்கு சாட்சி. தனிப்பெரும் கருணை தந்த விபூதியே ஆதி மாயத் தோற்ற வாழ்விலிருந்து விடுவிக்கும் ஞானம். அருள்ஜோதி தந்த செஞ்சுடர் பூவே மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு அளிக்கும் ஊன்றிய தமிழ் எனும் அநாதி இயற்கை உண்மை அனக அகர அருட்பெரும் ஜோதி தந்த அருள்ஞான பிரகாசம். தோன்றிய வேதம் தோன்றிய உலகறி வேதம் தோன்றிய வேதம் தோன்றிய உலகறி மாய வேதம். ஊன்றிய வேதம் திருவருள் ஞானம். ஜீவகாருண்ய நால்வகை ஒழுக்கமே ஆதி மாயத்தோற்ற வாழ்வை அகற்ற வல்லது. திருவருள் முன் தோன்றிய மாயப்படைப்பே ஆதிப்படைப்பு. அதுவே மாயத்திரை. ஞான ஒளியில் மாயை செயலற்று போம். ஜீவர்களின் வாழ்வில் விருப்பம் இல்லை, பொருள் அற்றது. கர்த்தர்களின் வாழ்வு நிலையற்ற மாயஜாலம். மூடர்கள் புகழ்வார், மெய்ஞானிகள் மதியார். பொய்யர் புகழ்வது மெய்யா. இக பர வாழ்வே மாயையின் வசிப்பிடம். பரம்பர வாழ்வோ ஜீவர்களின் விடுதலை. ஒன்றை பலவாக உருவாலும் ஒளியாலும் எண்ணற்ற பேதங்களாய் சிறிதளவு நட்பாய் பெரிதளவு பேதப் பகையாய்
ஜாதி சமய மத வேத ஆகம புராண இதிகாச ஆச்சார அனுட்டான ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாத பேத அபேத மொழிகளாய் மாயை அழியா வண்ணம் ஜீவர்களாய் கர்த்தர்களாய் இகபோக பரபோக உருவங்களாய் பசி வறுமை பிணி மூப்பு சாவு என துன்புறுத்தி அடிமைகளாய் இன்புறுதலே வாழ்வாய் மாய சித்திகளே இன்பமாய் கர்த்தர்கள் இன்புற ஜீவர்கள் அவரை வணங்கி வேண்டிட பசி பிணி வறுமையை தவிர்த்தும் தங்களை புகழ்ந்து துதிபாடி ஜெப தவம் செய்த ஜீவர்களுக்கு மாயஜால வித்தைகளை தந்தும் கர்த்தர்களும் அவர்களின் பக்தர்களும் அவர்கள் ஆட்சியை பரப்ப வேதங்களைச் செய்து ஜீவர்களை வசமாக்கி பக்தர்கள் என ஆளுகின்றார். மாயை தன் ஆட்சியை அழிக்க விரும்பாது. அண்டங்களும் ஜீவர்களும் கர்த்தர்களும் மாயா வசத்தவர்களே. மாய சித்திகளை வழங்குபவர்களும் பெறுபவர்களும் அனுபவிப்பவர்களும் மாயையே. ஜீவர்களுக்கு பிறப்பு பசி பிணி மூப்பு சாவு அளித்தால்தான் மாயபோக கர்த்தர்களை ஜீவர்கள் நாடுவார்கள். துன்புறுத்தி இன்பம் தருவதால் கருணையிலா ஆட்சி என காண். விளக்கம் முற்றிற்று. இப்பதிவும் முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.